ஜெயராம் தான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்ல நம்ம படம் பண்ணி 20 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேல பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது கோவிட் டைம்ல. அது 1 டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்க பண்றீங்களா? இல்ல, எனக்கு அப்படி ஒன்னும் ஒரு வித்தியாசமா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒண்ணு ஃபுல் சீரியஸா இருக்கும். அந்த சீரியஸ்லயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பத்தி நமக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. பாண்டியராஜுக்குள்ள இருக்கிற அந்த ரைட்டர் மேலதான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துல இருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்திருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கறதுல நிறைய டைம் எடுத்துக்குவாரு. அண்ட் சாதாரணமா எப்பவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்கள்ல ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துருவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துருவாங்க. இப்பவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனா மலையாள படத்தை விட ஸ்பீடா நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப முடிச்சாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிருச்சா ஷூட்டிங்? என்னால மட்டும்தான் பல நேரங்கள்ல கோஆபரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்றதுனால அங்க இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படியோ சமாளிச்சு பல நேரங்கள்ல நான் வந்திருக்கேன்.